அனைவருக்கும் நட்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நட்புலரி. 9th சென்ஸ், ட்ரெயின் சென்ஸ், கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு மூடனாக இருங்கள். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமும் மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவங்க அடிப்படையில் ஒரு சைக்காலஜிஸ்ட். இவங்க இது இல்லாமல் பிஸ்னஸ் கன்சல்டன்ட். இவங்க இது இல்லாமல் சினிமா தணிக்கை குழுவிலையும் இவங்க ஒரு மெம்பர். இவங்க நம்ம பாபுராவ் அவர்களால் நம்ம நட்புலரி தளத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. நட்புலரியில் அவ்வப்போது வழங்கப்படும் தலைப்பின் கீழே தன்னுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் மிக யதார்த்தமாக நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரான இன்றைய ஆளுமை பிரேமலதா மேம் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நட்புலரி பெருமிதம் கொள்கிறது. மேம், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் மேம். யூ கேன் ஸ்டார்ட் மேம். அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை பணிவுகள். ஆடிபிளா இருக்கீங்களா? இன்னைக்கு டாபிக் தேங்க்யூ சார். ஒரு அழகான ஒரு அறிமுக உரை, மிக்க நன்றிங்க. இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படிங்கிறது தான் மூடனாக இரு அப்படின்னு நமக்கு அழகா நீங்க கொடுக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த இடங்களிலெல்லாம் மூடனாக இருந்திருந்தால் நல்லது, மூடனாக இருப்பது நல்லது, மூடனாக இருந்ததால் என்ன பலன், இந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் ஒன்னா போட்டுக்கிட்டு ஒரு கோர்வையில கொண்டு வர முடியுமா அப்படின்னு பாக்குற போது இந்த டாபிக்கை நம்ம எடுத்திருக்கிறோமே, இதை நம்ம கரெக்டா ஜஸ்டிஃபை பண்ணிடுவோமா அப்படிங்கிற ஒரு பயத்தோட தான் ஸ்டார்ட் பண்றோம். அதாவது எனது ஒரு குட்டி குட்டி பார்வையில வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். திரௌபதிய பணயமா வச்சு பகடை உருட்டுகையில் தர்மன் கேட்ட எண்ணெய் சகுனியால் கொடுக்க முடியவில்லை. திரௌபதி பணயமாக வைத்திருந்த பொழுது தர்மன் கேட்ட எண்ணெய் சகுனியால் கொடுக்க முடியவில்லை. அந்த வேளையில் சகுனி பாண்டவர், கௌரவர், அவையினர் அனைவரையுமே மூடராக்கி தனது மாய சர்பத்தால் அந்த பகடையை திருப்பி அந்த எண்ணெய் வரவழைத்து திரௌபதியை பகடையில் தோற்றதாக புனையப்பட்டது, சொல்லப்பட்டது. அதாவது அனைவரோட மூடத்தனத்தால் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த ஒரு பார்வை பார்க்க முடியாம, அந்த ஒரு சூது தெரியாமல் அந்த திரௌபதி இழந்தாங்கன்னு சொல்லலாம். அதே வேளையில் ஒரே ஒரு நிமிஷம் தர்மன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காம, எனக்கு இந்த பகடை உருட்ட தெரியாது, எனக்கு சூது தெரியாது அப்படிங்கிற இந்த சூதாட்டம் தெரியாதுங்கிற ஒரு இடத்துல தான் மூடனாக இருந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வே வந்திருக்காது இல்லையா? ஒரு சாம்ராஜ்யத்தின் பேரழிவே வந்திருக்காது. இப்படி அந்த மூடத்தனம் எங்கெல்லாம் நல்லது கெட்டது அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு உங்களுக்கு அபிராமி அந்தாதி தெரிஞ்சிருக்கும். அந்த அபிராமி அந்தாதி எப்படி வந்தது? அந்த அபிராமி அந்தாதி அப்படின்னு இது ஒரு ஹைப் கொடுக்குறோம் அப்படின்னா அது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அந்தாதி அப்படின்னா ஒரு பாடலின் துவக்கம், அந்த ஒரு பாடலின் முடிவு அடுத்த பாடலின் துவக்கம் அப்படிங்கிறது அந்தாதி இல்லைங்களா? உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் ஆதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிர்க்கின்ற மேனே அபிராமி எந்தன் விழி துணையே அப்படின்னு ஒரு பாடல் முடிந்ததுன்னா, துணையே தொடும் தெய்வமும் பெற்ற தாயும் ஸ்ருதியும் அப்படின்னு அடுத்த பாடல் துவங்கும். இப்பேற்பட்ட அந்தாதி நமக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, பௌர்ணமி அமாவாசை அப்படிங்கிற திதியை தன் மூடத்தால் பௌர்ணமின்னு சொன்னதுனால அபிராமி அந்தாதி, அபிராமி பட்டரின் மூடம் அந்த ஒரு நிமிடம் மூடனாக இருந்ததால் நமக்கு அபிராமி அந்தாதி கிடைச்சது அப்படின்னு மேலோட்டமா சொல்லிக்கலாம்.
கொஞ்சூண்டு உள்ள ஆழமா போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இத்திரிக்கூண்டு கீழே ஆழமா போறோம் அப்படின்னா, சரபோஜி மன்னரின் மூடத்தால் தான், அவர் மூடனாக இருந்ததால் தான் நமக்கு அபிராமி அந்தாதி கிடைத்தது. ஏன்னா அபிராமி பட்டர் வந்து வெளியில இருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பக்தர், அபிராமி மேல அதீத அன்பு படைத்தவர் அப்படிங்கிற பக்தி மார்க்கத்துல பார்க்கலாம். அதே வேளையில் ஞான மார்க்கத்துல அந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் குண்டலினி சக்தியை அழகா வந்து தன்னுள் இயக்கி அது அபிராமி முன்னால் அது அப்படியே மேல கொண்டு வரக்கூடியவர். உங்களுக்கு இந்த மெடிடேஷன் பண்றவங்களுக்கெல்லாம் அந்த நிலைகள் தெரியும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுக்தி அப்படின்னு ஒவ்வொரு நிலையில கொண்டு வந்து ஆண்மையில வச்சு அங்க உச்சந்தலைக்கு வரபோது சகசிராதாரம்னு நம்ம சொல்லுவோம், 1000 இதழ்கள் கொண்ட தாமரை. அந்த ஒரு நிலையில வர பொழுது உலகமே ஒளி பிரவாகமா தெரியும். அந்த ஒளி பிரவாகமா அம்பாளையும் உலகத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையில போய் ஒருத்தனை சரபோஜி மன்னர் இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? பௌர்ணமின்னு தானே சொல்ல முடியும். அப்போ யாருகிட்ட என்ன கேட்கணும்னு தெரியாம கேட்ட அந்த சரபோஜி மன்னரின் மூடத்தனத்தால் அபிராமி அந்தாதி வந்தது அப்படின்னு கூட நம்ம சந்தோஷமா சொல்லிக்கலாம். சரி, அந்த மூடனா இருந்ததுனால நமக்கு அந்தாதி கிடைச்சது. அடுத்தது இன்றைய நிகழ்வுகள்ல எங்கெங்கெல்லாம் மூடனாக இருக்கிறது நமக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்ப நீங்க என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கையில சொல்லியிருந்தீங்க, அதாவது ஒரு சின்ன வார்த்தை பிசினஸ் கன்சல்டன்ட்னு சொல்லிட்டு, பிசினஸ் கன்சல்டன்ட்டா நான் பாக்குற போது என்னது வந்து பீப்புள் சைடு தான். அப்போ ஒரு ரீசென்ட்லி கொஞ்சம் ஒரு நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஓனர் கிட்ட நாங்க வந்து பேச வேண்டி இருக்கும். அதாவது எம்ப்ளாயிஸ் கிட்ட பேசுறது முன்னாடி அவங்களுக்கு உண்டான சிக்கல்கள் எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எம்ப்ளாயர் கிட்ட ஒரு 1-to-1 கவுன்சிலிங் மாதிரி இருக்கும், ஒரு மினி கவுன்சிலிங். அப்ப கேட்டுக்கிட்டு இருந்த பொழுது எனக்கு அவர் மேல இருந்த ஒரு அதீத ஒரு மரியாதை வந்து, ஒரு பெரிய நிறுவனத்தை நிறுவக்கூடியவர், எங்களது வயதை ஒத்தவர், ரொம்ப ரொம்ப முதியவரம் இல்ல, ஒரு சொல்லிக்கலாம் அப்படியே, அந்த மாதிரி ஒரு நடுத்தர வயதை சார்ந்த ஒரு 50களில் இருப்பவர். அவர்கிட்ட பேசிட்டு இருந்த போது அவர் நிறைய விஷயங்கள் சொன்னாரு. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட மனைவி வந்து அவர் அடிக்கடி இருக்க மாட்டாரு. ஏதாவது ஹாஸ்பிட்டல் அப்படின்னு, சார் நீங்க இதை பார்த்திருந்திருக்கலாம்ல சார், இது மிஸ் அவுட் ஆச்சு இல்ல அப்படின்ட்டு நம்ம ஏதாவது கேட்கிற போது அவர் வேற வழியே இல்லாம ஒண்ணு டிஸ்க்ளோஸ் பண்ணார். மேடம், கிட்டத்தட்ட 8 வருஷமா என்னோட மனைவிக்கு கேன்சர், நான் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு ஷாக்கா இருந்தது. ஏன்னா எதுவுமே அவர் வெளிக்காட்டிக்கிட்டது கிடையாது. என்னைக்குமே ஒரு தெளிவா இருப்பாரு. ரைட்டா கேட்டா, அப்படிங்களா, ஐயோ எனக்கு தெரியல. இத்தனைக்கும் அவங்க வீடு கீழே, கிரவுண்ட் ஃப்ளோரு, ஆபீஸ் எல்லாமே மேலதான். அந்த குழந்தைங்க அந்த அம்மா எல்லாரும் என்ன பார்த்தோன்னே ஒரு வெல்கம் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க, பரிச்சயமான முகங்கள் தான். இல்ல ஒரு மூடனாக இருங்கிற வார்த்தை எதற்காக இந்த இடத்துல குறிப்பிடுறேன் அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் தான் கேன்சருக்கு தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறோங்கிறத அவர் சொல்லாமையே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது அந்த நிலை இருக்கும் பாத்தீங்களா, அது அந்த ஸ்டேஜ் தாண்டி வர வரைக்கும் அவர் சொல்லல. இந்த இடத்துல மூடனாக இருங்கிறதுல ஒரு சின்ன நுணுக்கம் இருக்குங்க. அந்த அம்மா எழுத படிக்க தெரியாதவங்கிறதுனால அந்த தனக்கு என்ன வியாதின்னு தெரியாத ஒரு காலகட்டத்திலேயே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டார். நான் இந்த பகுதியில இருந்து பாக்குறேன். அதாவது அபிராமி பட்டரும் சரபோஜி மன்னரும் அந்த விருமாண்டி கதை மாதிரி 2 சைடு இருந்து பாக்குற மாதிரி, மைட் பி அந்த எம்ப்ளாயரோட மனைவியும் எனக்கு இதுவரை எனக்கு நீ மறைச்சுக்கிட்டு இருக்கேல்ல, எனக்கு கேன்சர் இல்லைன்னு மறைச்சுக்கிட்டு இருக்கேல்ல, அது எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு மூடராக தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டு கூட இருக்கலாம். மொத்தத்தில் இல்லறம் அழகாக இருக்கிறது இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். எதை மறைச்சாலும் சரி, துக்கத்தை ஏதோ ஒரு விதத்துல மறைக்கிறாங்கல்ல. இந்த இடத்துல மூடனாவே இருந்துட்டு போவேன். கணவன் மனைவியிடம் மூடனாக இரு, மனைவி கணவனிடம் மூடனாக இரு. இந்த அழுத்தம் அப்படி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டேங்கிறதுனால வழக்கம் போல எங்கிட்ட என் சைடுல இருந்து வந்தா எங்க அப்பா அம்மாவை எங்கேயாவது ஒரு விதத்துல ஞாபகப்படுத்திடுறோம். எங்க வீட்டுல எங்க அம்மா வந்து ரொம்ப சிக்கனம் அப்படின்னு சொன்னா ரொம்ப தப்பான வார்த்தை, கொஞ்சம் கஞ்சம் தான் எங்க அம்மா. எங்க அப்பா எங்க அம்மாவை எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னா, பல விஷயத்த வந்து டிஸ்க்ளோஸே பண்ண மாட்டார். அந்த இடத்துல வந்து எங்க அம்மாவை வந்து ஒரு மூடனா இரு அப்படின்னு அவர் நினைச்சுப்பாரு போல இருக்குது. இதுல ஒரு சின்ன ஒரு நுணுக்கம் என்னன்னா,
சின்ன உதாரணங்க, எங்க அத்தைங்க எல்லாம் வராங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க மாதிரி கடல் மீன் கிடையாது, ஆத்து மீன். எங்க கொங்கு சைடு ஆத்து மீன். வெட்டினதுக்கு அப்புறம் கழிவு கொஞ்சம் நிறைய போகும். அதாவது கால் பகுதிக்கு மேல கழிவு போகும். கட்லா, இது ரோகு மீன், அதுக்கப்புறம் என்னமோ மிருகால் அதெல்லாம் வாங்குவோம். அதுதான் அங்க கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷா. இப்ப நிறைய கிடைக்குது அப்போ அந்த நாளையில. அப்ப அத்தைங்க அவங்க குழந்தைங்க பெரியமாங்க எல்லாம் வராங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோ வரைக்கும் மீன் எடுக்கணும். அப்பதான் எல்லாருக்கும் கரெக்டா இருக்கும். நானும் அப்பாவும் தான் போவோம். போய் வாங்கிட்டு வந்துருவோம். ஆனா எங்க அம்மா கேட்டா, எவ்வளவுங்க லதாப்பா மீன் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, அது இருக்கும் அம்சம் ஒரு 3.5 3/4 கிலோ அப்படிம்பாரு, மனசாட்சியே இல்லாம. நமக்கு சிரிப்பா இருக்கும். சரிங்க சரிங்க அப்படின்ட்டு எங்க அம்மா சமைக்க போயிடும். ஏன்னா எங்க அம்மாவுக்கு ஒரு நிம்மதி. இப்படித்தான் ஒரு முறை கறிக்கடையில விலை ஏறிக்கிட்டே இருந்தது, எங்க அம்மா கிட்ட சொல்லவே இல்லை. எங்க அம்மாவை கொஞ்சம் மூடராவே வைத்திருந்தாரு எங்க அப்பா. ரொம்ப எல்லாம் விலைகள் இங்க இப்ப நினைச்சா சிரிப்பா இருக்குது. என்னோட குழந்தை டெலிவரிக்கு நான் போயிருந்த போது ரொம்ப நாளா 80 ரூபாயில இருந்த கறி வந்து 120 ரூபாய் ஆயிருந்தது அந்த டைமிங்ல. அங்க பக்கத்துல கோவில் பக்கத்துல ஒரு கடை, எப்போ அப்பாதான் கடைக்கு போவாரு. அன்னைக்குன்னு பார்த்து திடீர்னு எங்க மாமனார் மாமியார் வந்துட்டாங்க. எங்க அம்மா வேற வழி இல்லாம கடைக்கு போனாங்க. ஒரு கிலோ என்ன விலை அப்படின்னோடனே 120 ரூபாய்க்கு எங்க அம்மா கோவம் வந்துருச்சு. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தாரு வெறும் 80 ரூபாய்க்கு. அது எப்படி எண்ணெய் கண்டோடனே 120 ரூபாய்ங்கிறீங்கன்னு சண்டைக்கு போயிருச்சு எங்க அம்மா. எங்க அம்மா ஊரே உலகத்துக்கே போட்டுக்கிட்டு இருக்கு, உங்க ஒருத்தரையாமா நான் ஏமாத்த போறேன் அப்படின்னு சொல்ல போக எங்க அம்மா வீட்டுக்கு வந்தது. அந்த குழம்ப தாளிச்சு அதை பரிமாறி எடுத்து வைக்கிற வரைக்கும் எங்க மாமனார் மாமியார் இந்த பக்கம், அந்த காட்சி ரொம்ப அழகா இருந்தது. அவங்க முன்னாடி வாங்கன்னா வாங்க நீட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிங்க வந்து. ஆனாலும் உங்க அப்பனுக்கு இந்த ஃப்ராடு தளமாவாது. உங்க அப்பா சரியான ஃப்ராடு, இப்படியேதான் சொல்லிட்டு இருந்தது. சாயந்தரம் வந்தோடனையும் எங்க அப்பா, அட நிம்மதியா நீ 2 வாய் சேர்த்து சாப்பிட மாட்டான், வேற எதுக்காகவும் இல்லை அப்படின்னாரு. அது ஒரு அழகான ஒரு நகைப்பு கலந்த ஒரு மூடத்தனம் தான். என்னமோ உன்னை சின்ன சின்ன விஷயம் உன்னை சந்தோஷமா வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மூடமாகவே வைத்திருந்தாருன்னு, கொஞ்சம் மூடனாகவும் மூடமாகவும் வைத்திருந்தாருன்னு சொல்லலாம். அடுத்தது ரீசன்ட் டேஸ்லங்க நான் உங்களுக்கு நிறைய விதங்கள்ல பீயிங் அ சைக்காலஜிஸ்ட் நான் பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தம்பதிக்குள்ளார் இருக்கக்கூடிய ஒரு இணக்கங்கள், இப்ப ரீசெண்டா இருக்கக்கூடிய நம்ம ரீசன்ட் ஜெனரேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த இணக்கங்கள் குறைவு, சண்டைகள் அதிகம். நம்மளும் சண்டை போட்டோம். சண்டை போடாம இருந்தாதான் அது செய்தி. சண்டை போடுறது நமக்கு செய்தியே கிடையாது. ஆனா சண்டை சில நேரங்கள்ல வந்து புரிதலை ஏற்படுத்தி இருக்கிறது. சில நேரங்களில் சிறு கோபத்தோடு வந்து வேற ஏதாவது நமக்கு ஒரு பரிசுகளை கூட கொடுத்திருக்கிறது. இப்படித்தான் நம்மளோட சண்டையெல்லாம் இருந்திருக்குது. ஆனா இப்பொழுது வரக்கூடிய சண்டைகள் பிளவுகளை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. சரி, அது பிரிவுகளையும் பிளவுகளையும் கொண்டு போயிட்டு இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கு மூடனாக இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் மூடனாக இல்லாமல், புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டிய இடத்தில் மூடராக இருக்க வேண்டியதால் மட்டுமே இந்த நிலை ஏற்படுகிறது. சரி, இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டோம்னா ப்ரூஃப் கொடுக்கணும் இல்லைங்களா? எனக்கு கிளைண்டா வந்த கேஸ் ஹிஸ்டரி கிடையாது. ஒரு வழக்கத்தின் வந்ததுனால நான் உங்ககிட்ட டிஸ்க்ளோஸ் பண்றேன். நேம்ஸ் எதுவும் சொல்ல போறது இல்லை. இது தெளிவுபடுத்துவதற்காக ஒரு கவுன்சிலரா நாங்க இதை டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. அதாவது சமீப நாட்களில் இப்ப வந்து நிறைய பார்க்கக்கூடியது என்னன்னா, எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர்ஸ் சொல்லுவோம். அது ஆண்களுக்கும் இருக்கு, பெண்களுக்கும் இருக்கிறது என்பது வந்து இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. எங்கேயாவது ஒரு சில இடங்களில் இருக்கிறது வந்து நிதர்சனமான உண்மையாகிவிட்டது. இதுல நான் பார்த்த அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்காரர் வந்து அவங்களோட முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்த ஒரு அத்தை பொண்ணு கூட சாட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறது அந்த பொண்ணுக்கு கண்டுபிடிக்கிறாங்க. ஏதோ ஒரு நிலையில கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது அவங்க வந்தா இவங்க கொஞ்சம் எக்ஸைட் ஆகுறது, எங்கேயோ போய் மீட் பண்றது, பேசுறது எல்லாம் அவங்க பாத்துட்டாங்க. டவுட்டா சொன்னாங்க. நான் சொன்னேன், இதை உள்ள வச்சுக்கிட்டே இருக்காதீங்க, இது ஒண்ணும் பெரிய பாடா எனக்கு தெரியல, சும்மா இது அரட்டைதான் அப்படிங்கும்போது நமக்கு தான் தெரியுமே. நம்ம வீட்டுல நம்ம 10 முறை சாப்பிட்டீங்களா, என்ன கவனிறீங்க, அதுகா இதுவான்னு பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். மனைவிகளை வந்து அவர்களுக்கு பொருட்டாகவே தெரியாது. எங்கேயாவது இருந்து மாமா சாப்பிட்டீங்களா அப்படின்னு பொங்கிரும். உடனே போட்டு தூள் கிளப்பிட்டு அது ஒரு அரட்டை. ஆனா அது ஒய்ஃப்க்கு எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க. நான் சொன்னேன், இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க, இது ஒரு ரொம்ப நீங்க வளர விட வேண்டாம், அழகா உட்காந்து பேசிடுங்க. சின்ன சின்ன குழந்தைங்க இதெல்லாம் எதுக்குங்க தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ட்டு பேசிடுங்க அப்படின்னு சொன்னேன். பேசிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அதுவும் பேசிட்டோம்னாங்க, ப்ராப்ளம் சால்வ்.
1 வீக் கழிச்சு பாக்குறேன் அவங்க ரொம்ப கருத்து போய் அந்த ஸ்கின் க்ளோ போய் ட்ரெஸ்ஸிங் கூட நீட்டா இல்லாம இன்னும் கொஞ்சம் கச்சகச்சான இருந்தாங்க. எனக்கு அது பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏங்க நீங்க இவ்வளவு டல் ஆயிட்டு போறீங்க, வேண்டாம் இதை யூ ஹேட் கம் டு அவரு க்ளோசர் கொடுத்துட்டாரு, எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டாரு, நான் பண்ணது தப்பு தான், இனி இந்த தப்பை நான் என்னைக்கும் பண்ண போறது இல்ல, எல்லாமே சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா வரைக்கும் போய் அது எல்லாம் ப்ராப்ளம் சால்வ். ப்ராப்ளமே சால்வ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எதுக்குங்க பண்றீங்க? திருப்பியும் இது மாதிரி உங்களுக்கே தெரியாம ஏதாவது பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இன்னும் உட்காந்து இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க, அவர் பேசல, எனக்கு தெளிவா தெரியும். தெளிவா தெரியுமா? எப்படிங்க அப்படின்னு கேட்டேன். இந்த அம்மா பண்ண வேலை கேட்டுக்கங்க. அவரோட வாட்ஸ்அப்போட லிங்க இவங்களோட லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது உண்மையோ பொய்யோ ஒரு இடத்துல இருந்து நமது அனுமானத்தில் இருக்கும் வரை நம்ம நிம்மதியா இருப்போம். அது ரொம்ப முக்கியங்க. நம்ம செல்ஃப் அப்படிங்கிற சோழ நம்ம நிம்மதியா வச்சுக்கிட்டு இருக்கணும். என்ன பண்ணிட்டாங்க, அதை இவங்களுக்கு லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த சேட் எல்லாம் படிச்சு பார்த்திருக்கிறாங்க. யாருக்குமே கொஞ்சம் வைத்தறிச்சலா தானங்க இருக்கும். நம்ம வீட்டுக்காரர வேற ஒரு பொண்ணு செல்லம் கொஞ்சி ஏதாவது பேசுறது, இவங்க வந்து டார்லிங் டார்லிங் கண்ணே பொண்ணே நம்மளை கூப்பிடாத வார்த்தைகள் அங்க போடையிலையும் உண்மையா கொள்ளலாமாங்கிற அளவுக்கு வெளி வரத்தாங்க செய்யும். இந்த இடத்துல மூடனாக இரு அப்படின்னு சொல்றது வந்து தவறுகளை காணாமல் நீங்கள் தள்ளி போங்கிற அர்த்தத்தில் அல்ல. தவறுகளை அடியாளம் வரை உண்மை இதுதானா அப்படின்னு போய் பார்க்காதீங்க, உங்க நிம்மதி கெட்டு போகும். அந்த இடத்துல அந்த இணையெல்லாம் கேட்க சொன்னா எனக்கு என்னோட வாட்ஸ்அப்பே ஒழுங்கா மெயின்டைன் பண்ண தெரியாது, இதுல எங்க போய் இன்னொன்னு எல்லாம் கனெக்ட் பண்றோம். அந்த இடத்துல நான் மூடனாக நான் இருந்தேன்னா நான் நிம்மதியா இருப்பேன். நான் சொன்ன ஒரே வேலை, ஜஸ்ட் அந்த சேட்டை டெலீட் பண்ணுங்க. முதல்ல இந்த வேலை விட்டாங்க. இட் இஸ் ஓன் பர்சன். உள்ள விழுவதும் வெளியே எழுவதும் அவர்களுக்கு உண்டானது. ஆனா ஒண்ணுங்க, அது எல்லாம் தாண்டி ஒண்ணு இருக்குது. இந்த இடத்துல நான் சொல்லல உங்களுக்கு நீ சொல்லுவமா உனக்கு என்ன அப்படின்னு இருக்கலாம். வீழ்ச்சிக்கே போகாத அளவிற்கு பிரவாகமாக அன்பு ஒரு இல்லறத்தில் இருக்குமாயின் எங்குமே ஓட்டைகள் விழாது. காட்டு கொள்ள அன்பை நீ காட்டு. மன்னிக்கிறதும் அன்புதான், திரும்பி வரவேன்னு நம்புறதும் அன்புதான். நான் கெட்ட நீ போக முடியாது இனிமேல் அப்படின்னு சொல்றதும் அன்புதான். இந்த இடத்துல அறிவோட யோசிக்காம எமோஷனலோட போராடாம கொஞ்சம் மூடமாதான் இருங்களேன். நல்லா இருப்பேன்னு இருந்து நம்பி பாருங்க, அந்த பிரச்சனை தீர்ந்து போகும். இந்த இடத்தில் மூடனாக இருங்கள். குருட்டுத்தனமா நம்புங்க. அந்த நம்பிக்கைக்கு பயந்துகிட்டே கரெக்டா இருப்பாங்க. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராக இருப்பினும். இப்படி மூடமாக இருப்பது இப்படி எல்லாம் இருக்குன்னா எனக்கு ஒரு குட்டியா ஒரு கதை உங்ககிட்ட சொல்லலான்ட்டு. காலங்காத்தால ஏமா நீ சொல்லுமா கதை அப்படின்னு. ஒரு அரண்மனை முன்னாடி ஒரு வழிபோக்கன் அந்த பொருடு இருக்கும் இல்லையா, அதோட நின்னுகிட்டு இருக்கான். காவலாளிகிட்ட இந்த கதை உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், நம்மள நிறைய ட்ரெயினர்ஸ் இருக்கிறோம். அந்த சொரப்புரடையோட இப்படி தெரியும் இல்லைங்களா, சொரப்புரடை அந்த காஞ்சி போனதுல கிளீன் பண்ணிட்டு வாட்டர் ஹோல்ட் பண்ண வாட்டர் பாட்டில யூஸ் பண்ணுவாங்க. அதுல இப்படி நின்னுகிட்டு இருக்கான். நான் ராஜாவை போய் பார்க்கணும் அப்படின்னு. ராஜாவை பார்க்கணும், என்னப்பா விஷயம்னு காவலர்கள் விடுறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா பார்த்தா வழிபோக்கன் அழுக்கா தெரியறான், இந்த சொரப்புரடையோட நிக்கிற இவனையெல்லாம் உள்ள விடலாமா வேண்டாமா அப்படின்னுட்டு ராஜா கிட்ட போய் பர்மிஷன் கேட்டுட்டு உள்ள விடுறாங்க. வந்தோடனே என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து தேசாந்தரமாக வெகு தூரம் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். மலை கடல் எல்லாம் கடந்து நான் போயிட்டு இருந்தேன். ஒரு வெகு தூரம் நான் மலை ஏறி ஒரு இடத்தை கடந்து போரும் பொழுது தண்ணி தாகம் உயிர் போற மாதிரி எனக்கு இருந்தது. என்னோட குடுவையில இருக்கக்கூடிய தண்ணி தீந்து போச்சு. நீர்நிலை ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு நான் தேடிட்டு ஓடிட்டே இருந்த பொழுது ரொம்ப தூரம் தேடினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சொனை எனக்கு கிடைச்சது. பார்த்தேன். அந்த சின்ன சொனையில வந்து தண்ணி ஊற்றெடுத்து வந்தது. கையில தொட்டு பார்க்கவே சில்லுன்னு நல்லா இருந்தது. அது குடிச்சேன் பாருங்க. என் வாழ்க்கையிலேயே நான் இதுவரைக்கும் ருசிக்காத அளவிற்கு அமிர்தத்தை விட மிக சுவையான ஒரு தண்ணிங்க. அது தித்திப்பா அது சுவையா என்னன்னே எனக்கு தெரியல. அப்படி ஒரு அமிர்தம். இது மாதிரி நான் தண்ணிய குடிச்சதே இல்லை. தண்ணி வந்து தாகம் தீர குடிச்சிட்டேன் ராஜா. ஆனா உங்களோட நாட்டுக்கு எல்லைக்குள்ளார இப்பேற்பட்ட ஒரு தண்ணி இருக்கிறது
உங்களுக்கு தெரியாம இருந்திருப்பாங்களா? தெரிஞ்சுதான் எங்களுக்கெல்லாம் ஒரு அறிக்கை கொடுத்திருப்பீங்கல்ல. இந்த மாதிரி ஒரு தண்ணி, சுவையான நீர் இருக்கிறதே உங்களுக்கு தெரியல. இதை நீங்க குடிக்கணும் அப்படிங்கறதுக்கு தான் இதுல நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. இந்த தண்ணியை ராஜாட்ட கொடுக்குறாரு. குடிக்கிறீங்க, குடிச்சு பாருங்க ராஜா, அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படிம்பார். அந்த ராஜா அந்த தண்ணியை வாங்கி அழகா குடிச்சிருவாரு. குடிச்சோடனே அத நம்ம மகாராணி பக்கத்துல உட்காந்துட்டே இருப்பாங்க. என்னடா ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு தண்ணி, இதுக்கு இவ்வளவு ஒரு ஹைப் கொடுக்கறான் ஒருத்தன், இப்படி கூட ஒரு தண்ணி இருக்குமா? நம்மளும் தான் என்னென்னமோ ஜூஸ போட்டு குடிக்கிறோம், பல ரசம்னு குடிக்கிறோம், என்னென்னமோ பண்றோம். இதுல இது என்ன இப்படி ஒரு தண்ணி, சொனையில ஒரு தண்ணியா? அவர் கொடுத்த ஹைப்ல குஷி ஆயிட்டாங்க. என்னடா 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 அந்த தண்ணி, நம்மளும் தான் குடிச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. ராஜா குடிச்சிட்டு கொஞ்சம் ஒரு கை கொடுப்பாருன்ட்டு ராஜாவையும் குடுவையும் அப்படியே அந்த அம்மா பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்து முடிக்கிற வரைக்கும் தான் பார்த்தாங்க. கடைசி சொட்டு வரைக்கும் ராஜா தண்ணியை குடிச்சிட்டு ஆமாப்பா, நீ சொன்னதெல்லாம் உண்மையை தவிர ஒண்ணும் இல்ல, ரொம்ப சந்தோஷம், இப்படி ஒரு தண்ணிய பார்த்து எனக்கு கொண்டாந்து கொடுத்தேன்னு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட ஏதோ பொற்கிளியோ பரிசுவோ கொடுத்து அவரை அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பிட்டு அவையும் கலைஞ்சது. லஞ்ச் டைம் அங்க போறாங்க. அம்மாக்கு அப்படியே சரியான கடுப்பு, வெடுக்குன்ட்டே போகுது. அது ஏமா நல்லாதானே இருந்தேன், ஏன் என்ன பார்த்து இப்படி மூஞ்சி இழுத்துக்கிட்டு போறேன் அப்படின்னா, பின்ன எங்கேயோ ஒரு சொனையில இருந்து அவ்வளவு ருசியான ஒரு தண்ணிய கொண்டு வந்து ஒருத்தன் குடுக்கறான், குடுவையில தூக்கிட்டு அட ஒரு வாய் கொடுப்பேன், கடைசியில நிறைய கூட கொடுக்க வேண்டாம், ஒரு வாய் அந்த எப்படித்தான் அந்த ருசின்னு பாக்கலாமே அப்படின்னு குடுப்பீங்களான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு வாய் தண்ணிக்கு நான் போயிட்டேன்னா என்கிட்ட கொடுக்க கூடாதா அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க. அப்புறம் அவர் அதான் சொல்றாரு, சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அது ஒண்ணும் பெரிய பிரமாதமான தண்ணியும் அல்ல, அதுல எந்த ருசியும் இல்ல, சாதாரண தண்ணி தான். அவன் களைச்சு ஓடி அசந்து எதுவுமே கிடைக்காதா இப்ப கிடைக்குமா அப்படின்னு நினைக்கும் வேளையில அந்த தண்ணி அவளுக்கு மாபெரும் ருசியாக இருந்திருக்கிறது. அதை குடிச்சு பார்த்திருக்கான். அந்த மனம் கொடுத்த திருப்தி, அது உணர்வு, அது உண்மையா அந்த தண்ணிக்கு இருக்குன்னு எனக்கு கொண்டாந்து கொடுத்திருக்கான். குடிக்கையில அவங்கிட்ட கொடுத்திருந்தா ஒரு நொடி நான் அந்த இடத்துல மூடனாக நடித்திருக்கிறார் அந்த அரசன் இல்லையா? ஆமா சொன்னது அப்படின்னு மூடனா நடிச்சிருக்கிறாரு. ஆனா அதே அந்த அம்மாட்ட கொடுத்திருந்தேன், இது என்ன நார்மலான வாட்டர் தானே, வெறும் தண்ணி தானேன்னு சொல்லி இருந்தா அந்த வழிபோக்கனின் சந்தோஷம் கெட்டிருக்கும் இல்லையா அப்படிங்கிற. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு குட்டியோண்டு நுணுக்கமான ஒரு மரியாதை. ஒரு அரசன் மூடனாக இருந்து வழிபோக்கனை ஒரு பெரிய ஆளுமையா காட்டியது. ஒரு விஷயங்களிலும் இக்னோரன்ஸ் இஸ் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் வருது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டே இதுல இந்த எப்படி நம்ம அந்த மொபைல நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு பாக்குறதுல இருக்கக்கூடிய எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறோமோ, நமது பல நிலைகள்ல நம்மளோட வாழ்வியல், பொருளாதாரம் ஏறும் இறக்கும் கிராஃப் வரும். இது நம்ம பொதுவா எல்லாருமே சொல்லிடுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் தான் நம்மள பின்னாடி மோசமா பேசுவாங்க, விசேஷங்களுக்கு போனா யாரையாவது எதையாவது சொல்லுவாங்க. எல்லாம் இல்லைங்க, மனித இயல்பு அப்படிதான். நட்பு வட்டங்களிலும் அது உண்டு, உறவினர் வட்டங்களிலும் உண்டு. சொல்ல போனால் மனிதர்களோடு நாம் பழகும் பொழுது எல்லா இடங்களிலும் ஏற்றத்தாழ்வு உண்டு. நம்மளை என்னைக்காவது ஒருத்தங்க நமக்கு பின்னாடி நம்மளோட சொல்கிறார்களா, நம்மளோட தடுமாற்றங்களை தோல்வியாக கருதுகிறார்களா? எது எப்படி சொன்னாலும் சரி, அந்த இடத்துல மூடனாக மட்டும் இல்லாமல் செவடனாகவும் இருந்து விடுங்க. நம்ம நிம்மதி. அது குறுகுறுன்னு கேட்டுட்டு அதுக்கு நம்ம கவுண்டர் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமது நிம்மதி கெட்டு போகிறது. வேண்டாம். ஒரு சில இடங்கள்ல ஆர்குமெண்ட்ஸே நமக்கு தேவையில்லை. ஒரு சிலர் அப்படியே உணர்வு பூர்வமா தவறான ஒரு அலிகேஷன் நம்மள மேல வைப்பாங்க. அந்த இடத்துல நம்ம தெளிவுபடுத்தினாலும் அந்த இடத்துல தெளிவாகாது. அப்படிங்கிற இடங்களில் நீங்கள் மூடனாகவே இருந்து விட்டு போங்க. அந்த இடத்துல நீங்க விளக்கம் சொல்லணுங்கிற அவசியமே நமக்கு கிடையாது. இப்படி எப்படி பார்த்தாலும் ஒரு புத்திசாலியாக இருந்து நீங்கள் ஜெயிப்பதை விட மூடனாக இருந்து என்னால் ஜெயிக்க முடியும் என்றால்
அந்த நேரம் நாம் மூடனாகவே இருந்து வாழ்க்கையின் வெற்றிகளை பார்க்க வேண்டும் என்று கூறி இந்த நல்ல நன்றி பாராட்டி வருகிறேன். 4 நிமிஷம் இருக்கா? இல்ல சார், நம்ம திருப்பியும் லாஸ்ட்ல சொல்லிடலாம். ரைட் மேம், ரைட் மேம், தேங்க்யூ. நண்பர்களே, இன்று அதிகாலை பொழுது ஒரு மிக சிறப்பான பொழுதாக அமைச்சிருந்த இன்றைய பயிற்றுனர், இன்றைய பயிற்சியாளர் பிரமிளதா மேம் அவர்களுக்கு நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து இன்று பிறந்தநாள், திருமணநாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற நபர்கள் யாராவது இருந்தால் சொல்லலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் இன்று பிறந்தநாள், திருமணநாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பின்னோட்டம் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். பின்னோட்டம் சுருக்கமாக இந்த பயிற்சியில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். முதலாவதாக ரமேஷ் சார், நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம் சார். நன்றி சௌந்தர் சார், வாழ்த்துக்கு நன்றி. நல்ல ஒரு அருமையான ஒரு தலைப்போட்டி டிபேட் ஆகாம அழகாக ஒரு செஷன் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு செஷனை ஒரு சிக்கலையே மாட்டிருக்க மாட்டார். நமக்கு தெரியலங்கிறது தெரியலன்னு ஒத்துக்கிறது இல்ல, அதுக்குதான் பெரிய கெஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள். அதே சமயம் ஒரு மனைவிக்கு ஒரு கேன்சர் அப்படிங்கறதே நம்ம அவங்க தெரிஞ்சுக்காம இருக்கும்போது பல அந்த மாதிரி நம்ம நிறைய நேரத்துல பல விஷயங்கள் ஒரு குடும்பத்துல இருக்கிற சிக்கல்கள், அந்த வாட்ஸ்அப் சேட் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கிறது தான் நமக்கு பல இடத்துல பெரிய பெரிய சிக்கல்களை கொடுக்கறது. சில நேரத்துல மூடனாக இருக்கும்போது நமக்கு பல சிக்கல்கள் தீரும் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு நிறைய வியாதி பேர் தெரியுது, நிறைய மாத்திரை பேர் தெரியுது, அதனாலதான் நமக்கு நிறைய சிக்கல்களே வருது. போய் டாக்டருக்கே பிரிஸ்கிரைப் பண்றோம், இந்த ஆன்டிபயோட்டிக் கொடுங்க சார் எனக்கு சரியா இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இல்லாம நம்ம மூடனா இருக்கும்போது வாழ்க்கையில பல விஷயங்கள், நன்மைகள் கிடைக்கும்ட்டு அழகாக இன்னைக்கு செஷன்ல சொல்லிருக்கீங்க. சூப்பரா இருந்தது. நல்ல ஒரு கட்ஸான பிரசன்டேஷன், நல்லா இருந்தது. தேங்க்யூ. நன்றி ரமேஷ் சார். லாவண்யா மேம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சூப்பரா இருந்தது மேம் செஷன். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ரைட் ஃப்ரம் இதுல இருந்து அந்த சரபோஜி மன்னர் எனக்கு கேள்விப்பட்டது இல்ல. அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியில நடக்கிறதுல இருந்து எல்லாமே சொன்னீங்க சார். அந்த இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படிங்கிறது உண்மையிலே நிறைய இடத்துல அந்த நம்ம அறிவை வச்சுக்கிட்டு படாத பாடுபட்டு இருக்கோம். அந்த இடத்துல மூடனாவே இருந்தா அப்படியே அவ்வளவு சூப்பரா போயிருக்கும் அப்படிங்கிறத நிறைய எக்ஸாம்பிள்ஸோட ரொம்ப அழகா இயல்பா உங்களுக்கே உரிய பாணியில அழகா எடுத்து சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ லாவண்யா மேம். அருணகிரி சார், நீங்க பேசலாம். குட் மார்னிங் அக்லரி. குட் மார்னிங் பிரமிளதா மேடம். மேடம், இன்னைக்கு செஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. இன்ஃபேக்ட் நாளைக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் இன்னைக்கு இது பண்ணிட்டீங்க. அம்மா கறி கடைக்கு போனது, விஷயங்கள் மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் ரொம்ப எக்ஸலண்டான இன்ஃபர்மேஷன்ஸ். வாழ்த்துக்கள் மேடம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. நன்றி நன்றி அருணகிரி சார். சரவணன் சார், நீங்க பேசலாம். அனைவருக்கும் நற்புலரி நற்காலை வணக்கம். மேடம், செக்ஷன் ரொம்ப அருமையா இருந்தது மேடம். மௌனனாக இருங்கள், செவிடனாக இருங்கள்னு சொன்னீங்க. ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது மேடம். என்ன பல இடத்துல ஏதாவது தூண்டி விட்டுருப்பாங்க, நம்ம யதார்த்தமா வாய விட்டும்போது பெரிய சிக்கல்ல மாட்டிப்போம். அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மேடம். அருமை. வாழ்த்துக்கள் மேடம். வாய்ப்பு நன்றி. நன்றி நன்றி சார். நீங்க பேசலாம். சொன்ன அந்த அரசு கதையும் அதே போல அந்த வாட்ஸ்அப்ல விஷயங்களை தோண்டாம இருந்தா நல்லது அப்படி சொன்னீங்க. ரொம்ப அற்புதம். ஒரே ஒரு ஹெல்ப் மேடம், கவுன்சிலர், உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரோ இல்ல தகவலோ இது
இது சாட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க தொடர்பு கொள்றதுக்கு தேவைப்படுது. தேங்க்யூ ஸோ மச். வெங்கட்ராமன் சார் நீங்கள் பேசலாம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம். அதாவது கவுன்சிலிங் கொடுக்கறோம் அப்படிங்கிறது அடுத்தவங்க பிரச்சனையை கேட்டுட்டு தீர்வை கொடுக்கறது ஒரு பாட்டு. அடுத்தவங்க பிரச்சனை வராமையே இருக்கிறது அப்படின்னு நாங்க வந்து அடுத்தவங்க பிரச்சனையை கேட்டா பிரச்சனை அப்படிங்கிறதுனால நாங்க பிரச்சனையை கேட்க மாட்டோம். நாங்க வந்து மோட்டிவேஷன் கொடுப்போம், லைஃப் ஸ்கில் கொடுப்போம். ஆனா அந்த பிரச்சனையை கேட்கும்போது என்னன்னா நமக்குள்ள பல வேதனையான விஷயங்கள்லாம் நடக்கும். ஷேக்கிங் திங்ஸ். அந்த ஷேக்கிங் திங்ஸை வந்து ரிசீவ் பண்ண நிறைய கவுன்சிலர்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆறாங்க. அது நீங்க டிஸ்டர்ப் ஆகல அப்படிங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. வே ஆஃப் பிரசன்டேஷன், உள் உணர்வுன்னு நான் பார்த்தேன், உள் அர்த்தம்னு பார்த்தேன். ரெண்டு வார்த்தையை தான் உங்கள்ட்ட இருந்து அந்த 2 விஷயத்த சொல்லும் போது நான் என்ன யோசிச்சேன், வெளியில நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணேன். இந்த வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து உங்களுக்கு முன்னாடி யார் இருந்தாலும் சரி அவங்க ரொம்ப சந்தோஷமா மாறிடுவாங்க. அது ஒரு பெரிய பிளஸிங். உங்க அப்பா அம்மாவுக்கு நன்றி. உங்களோட அந்த சூழ்நிலை, உங்களோட ஃபேமிலி, அந்த பேக்ரவுண்டு, வாட் எவர் த லேர்னிங் ப்ராசஸ், இதெல்லாம் வந்து உங்களை மேட் யூ டு லைக் தட். நீங்க அப்படி இருக்கிறதுக்கு இந்த பகவான் வந்து ரொம்ப பிரமாதமா வச்சிருக்காரு. அதே மாதிரி உங்களோட பாடி லாங்குவேஜ், இந்த வே ஆஃப் பிரசன்டேஷன், ட்ரெஸ் கோடு, என்ன இதெல்லாம் நிறைய விஷயங்களை நாங்க லேர்ன் பண்ணோம். இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய மக்களோட தொடர்பு படுத்துற ஒரு விஷயங்களும் இந்த தளத்தை வந்து நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். இந்த இடத்துல வந்து நம்ம நிறைய லேர்னிங் அர்ஜோட தாண்டி ஒவ்வொருத்தரும் அந்த அப்ரோச்சிங் த பீப்புள், அந்த அதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப சந்தோஷம். கீழே திருச்சியில இருந்து நன்றி நண்பர்களே. நாங்கெல்லாம் வேகமாக பேசுவோம், ஆனா இவ்வளவு எனர்ஜி எல்லாம் தேவையில்லைங்க. அதான் நீங்க வந்து அதை கூட லேர்ன் பண்ண வச்சுட்டீங்க. ரொம்ப வேஸ்ட் பண்ண வேண்டியதுல சர்வ சாதாரணமா அழகா நீங்க சொன்ன விதம் ரொம்ப சிறப்பு சார். தேங்க்ஸ் சார். ஃபவுண்டர் சார், நன்றி. எவ்வளவு நன்றி சொன்னாலும் தேங்க்ஸ் சார். நன்றி ஹீலர் வெங்கட்ராமன் சார். தொடர்ந்து வீரசேகரன் சார் நீங்கள் பேசலாம். அன்புகளுமிய சோதரர்கள், சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கங்கள். இன்று அம்மா நீங்கள் சுனை நீரை கொடுக்கவில்லை, உண்மையான சுவை நீராக கொடுத்து விட்டீர்கள். சுனை நீரை மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா நாங்க நடிக்கிற மாதிரி நடிச்சு யாருக்கும் கொடுக்காம நாங்க மட்டுமே குடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். ஆனா நீங்க உண்மையான சுவை நீரை கொடுத்ததால் எங்களால் இயன்றவரை இதை கொண்டுகிட்டு போகணும், எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு ஒரே ஒரு வேல்யூ பார்த்தா, நீங்க ஒரு கருத்து சொன்னீங்க, as a trainer we should not reveal the real people when they are doing something wrong. அவங்க பேரையோ அந்த இடத்தையோ அல்லது நேரத்தையோ குறிப்பிடக்கூடாது. ஏன்னா நீங்க ஒரு நேரத்தையும் இடத்தையும் குறிப்பிட்டாலே, இந்த அம்மா அன்னைக்கு அந்த ஊருக்கு தான் போனாங்க, அங்க இவங்கதானே பார்த்தாங்க, அப்ப அவங்கதான் இந்த தப்பை செஞ்சுட்டாங்களோன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா ஒரு நல்ல செயலை செஞ்சா இடம், பொருள், அந்த இடம், பேரு எல்லாத்தையும் கொடுக்கலாம். ஒரு தவறான செயலை அவங்கள மட்டும்தான் திருத்துறது உங்களுடைய நோக்குன்னு பெரிய தேரியை நீங்க கொடுத்துருக்கீங்க. அதனாலதான் இது அமுத ஊற்று. ஒரே ஒண்ணுமிடம் நாங்க காலத்தை கருதி சொல்லிக்கிறேன். நகைக்காக ஒரு இலக்கியத்திலேயே ஒரு பாடல் உண்டு. என் சனத்தையும் என்னையும் கண்டா எல்லி மோடுதான் ஆப்ப, தான் சனத்தையும் தன்னையும் கண்டா தாளம் போடுதான் ஆப்ப. அதாவது குழம்ப மேலால ஊத்துவாங்களாம், எனக்கும் என் சொந்தக்காரவங்களுக்கும். மருமகளை மாமியா வந்து இப்படி கிண்டல் பண்றதா ஒரு பாடலாம் வந்திருக்கும். தான் ஜனத்தையும் தன்னையும் தாளம் போடுவாங்க, அப்படியே கீழே அள்ளி எல்லாத்தையும் சேர்த்து போடுவாங்களாம். இப்படி எல்லாம் உண்டு. எல்லாத்தையும் சேர்த்து நீங்க கொடுத்திருக்கிறது மிகப்பெரிய இனியான பொழிவு. அம்மா அன்புடன் வாருங்கள், அடிக்கடி உங்கள் அமுத ஊற்றை பருக தாருங்கள் என்ற அன்போடு வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி வீரசேகரன் சார். வேறு யாரும் ஃபீட்பேக் பண்ண விரும்புனீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் தாமோதரன் சார் நீங்கள் பேசலாம். இனிய காலை வணக்கம். நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும்.
தெரிந்து கொள்வதற்கு சில நேரங்களில் அறிவாளியாக இருந்து தெரிந்து கொள்வது என்பதை விட மூடனாக இருந்து பல கருத்துக்களையும் பல விஷயங்களையும் தெரிந்து கொள்வது மிக சிறப்பு. 25 நாட்களாக மூடனாக இரு என்று சொல்லியே இவ்வளவு விஷயங்களை இன்று என்றால் மிக சிறப்பு. வாழ்க்கையில் உண்மையிலேயே நாம் அனுபவித்து மூடனாக இருந்தால்தான் தெரிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு கருத்தை மிக சிறப்பாக இன்று பிரேமலதா மேடம் அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். மிக சிறப்பு மேடம். சிறப்பான கல்விக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி. நன்றி நன்றி தாமோதரன் சார். சிவகணி மேம் நீங்கள் பேசலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்காலை வணக்கம் மேம். இன்னைக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்துல இந்த தலைப்புக்கு ரொம்ப அழகா நிறைய கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலா இன்னைக்கு நீங்க என்ன கருத்து சொல்ல போறீங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட தான் இன்னைக்கு செஷன் அட்டென்ட் பண்ணேன். ஸோ இன்னைக்கு ஒரு புது விதமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பாயிண்ட்டுமே ஒரு வித்தியாசமா தான் இருந்தது. யாராவது சொன்னதுல ஒரு கருத்தாவது இருக்குமான்னு பார்த்தா அதுல ஒண்ணு கூட இல்லை. அந்த ஒரு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பா இருந்தது. இந்த அரசன் கதையாகட்டும், இந்த கணவன் மனைவி, அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காவே இருந்துச்சு. இப்படியும் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சோ அந்த மாதிரியும் இருந்தா கூட கொஞ்சம் நல்லாதான் இருக்குமே அப்படின்னும் தோணுச்சு. ரொம்ப சிறப்பா இருந்தது மேம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம ஏத்துக்கிற விதத்துல இருக்கு அப்படின்னு, அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. சார் சொன்ன மாதிரி நம்ம என்ன கருத்து சொல்றோங்கிறத விட நம்ம எப்படி சொல்றோம் அப்படிங்கறதுல தான் அந்த செஷன் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ ஸோ மச். வேறு யாரும் ஃபீட்பேக் வழங்கணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மேடம் ஏற்புரை வழங்குறதுக்கு முன்னாடி அடுத்த மாதத்தின் தலைப்பையும் நான் இங்கே சொல்லிடுறேன். ஏன்னா இங்கே நிறைய பேர் இருக்கீங்க. அடுத்த மாதத்துக்கும் தயாராகிடுங்க. உங்கள் டேட்டை பிளாக் பண்ணிவிடுங்க. அடுத்த மாதத்தின் தலைப்பு கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். இதுதான் அடுத்த மாதத்தின் தலைப்பு, கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். இந்த தலைப்பில் பேசுகிறத நீங்கள் எனக்கு மெசேஜில் சேட்டில் பண்ணுங்கள். எல்லாருமே ஃபீட்பேக் வழங்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து மேம் உங்களுடைய ஏற்புரையை நீங்கள் வழங்கலாம் மேம். எனக்கு இந்த நிகழ்வுலேயே ரொம்ப பிடிச்சது அப்படியே போகாம நம்ம எல்லாம் ஃபுல்ஃபில்ட் அப்படிங்கிற ஒரு நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். நிறைய எல்லாரோட வார்த்தைகள்லயும் எனக்கு ஒரு உணர்வு என்ன தெரிந்தது அப்படின்னா, ஆத்மார்த்தமாக புரிதல் அப்படிங்கறது எல்லார்கிட்டயும் ஒரு யூனிக்னஸ். உட்காந்துட்டு நீ பேசுமா நாங்க கேட்கிறோன்றது இல்லாம அந்த புகுந்து ஊடுருவி நீங்கள் பார்த்த பார்வைன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, எனக்கு எல்லார்கிட்டயுமே அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். சார் சொன்ன மாதிரி நாங்க அன்னைக்கு ஒரு டாக்டர் கிட்ட போற, அவர் போன உடனே ஃபர்ஸ்ட் சொல்றாரு, இந்த கூகுள் எல்லாம் பண்ணிட்டு வரலையே என் பொண்ணை பார்த்து கேட்டாரு, ஒரு ஸ்டமக் பெயின் போனோம். இல்லைங்கன்னா அந்த மாதிரி நம்மளே ஒரு உள்ளுக்கு வச்சுக்கிட்டு அந்த மூடனாக இருங்கிறதுக்கு சார் சொன்னாரு இல்லைங்களா, அதோடதான் நம்ம போயிட்டு இருக்கோம். இவர் சார் வெங்கடராமன் சொன்னார், கிளீசிங் அப்படிங்கிறது உண்மையாலுமே எங்களோட சைக்காலஜிஸ்டுக்கு ரொம்ப தேவைப்படுதுங்க. ஒரு சில விஷயங்கள் கேட்டதுக்கு அப்புறம் என்னதான் நம்ம அவங்களோட உணர்வை நம்ம அறிவார்த்தமாக நம்ம பார்க்க வேண்டும்னு உட்கார்ந்து இருந்தோம்னாலும் உணர்வுகளால் ஒரு சில நேரம் கண்ணுன்னு ஆயிடும். ஏன்னா நம்மளும் வளர்ந்த குழந்தைகளோட தாயாரா இருக்கிறதுனால என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதுக்கு கிளென்சிங்காகவே நம்ம ஒரு சில நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேற ஏதாவது ஷேர் பண்ணி நம்மள கொஞ்சம் ஆயிடுது. அது கொஞ்சம் சொன்னாரு. எனக்கு வெயிட் பண்ணிட்டே இருப்பேன், மாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அது இன்னைக்கு எல்லாத்துமே
அப்படிங்கறதும் என்னோட அடையாளமாக சொல்லலாம். ஏன்னா நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நான் வந்து ஸ்டேட்ல வந்து திருஷ்ய கலான்னு சொல்லக்கூடிய சம்ஸ்கார பாரதியோட சம்யோஜக்கன்னு சொல்லுவாங்க. அதாவது பிரதிநிதி மாதிரி. அது எப்படின்னா, எனக்கு இன்ட்ரெஸ்டட் கோலம் நான் நிறைய கோலம் இது போஸ்டிங்காக சொல்லல. இது வந்து பிரபஞ்சம் என்னை கொண்டு போய் அங்க உட்கார வச்சது. எனக்கு அதுதான் எனக்கு வந்து போயிட்டு அந்த பிரபஞ்சம் வந்து கோலத்தோட எப்படி இணைச்சதுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பிரீத்திங் ட்ரபிள் இருக்கு, வீசிங் இருக்கு. மார்கழியில வந்து அந்த கொற்ற பனியில என்னால போய் உட்காந்து கோலம் போட முடியாது. அதனால நான் வந்து கொஞ்சம் கோலம் ஸ்கிப் பண்ற மாதிரி இருந்தது. ஆனா எனக்கு கோலம் உயிர். நான் என்ன கான்செப்ட் வச்சிருப்பேன்னா, 30 நாளும் 30 வகையான கோலங்கள் போடுவேன் நான். நெல்லி நார்மலான அந்த கோலம், ட்ரெடிஷனல் கோலம், மண்டல கோலம் கொண்டு வர மண்டலாவோட ஃபியூஷன், அப்புறம் இல்யூஷனல் ஆர்ட், போர்ட்ரேட், இந்த மாதிரி எல்லா விதத்திலும் 30 வகை கொண்டு வந்துருவேன். இது எப்படி எனக்கு வந்து இத்தனை வீசிங் கூட என்னால பண்ண முடிஞ்சது அப்படின்னா, நான் நைட் காலையில வாசல் ரொம்ப அர்லியரா கிளீன் பண்ணிட்டு 7 மணிக்கு தான் வாசலுக்கே போவோம். நான் உட்காந்து கோலம் போட்டுட்டு முடிக்கிற போது 7:30 மணி அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி போடல சாலிடா 10 மணி ஆயிடும் நான் முடிக்கிற போது. எங்க மரம் முன்னாடி இருக்க எனக்கு வெயில் இல்லாம என்ன பாதுகாத்துக்குது எங்களோட மூங்கில் மரங்கள். அந்த இடத்துல போறவங்க வரவங்க எல்லாம் இந்த கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ், தப்பு சொல்லல, அவங்க கரெக்டா சொன்னாங்க, போற நேரத்தை அப்படிம்பாங்க. இன்னும் சொல்லுவாங்க, உட்காந்துக்கிட்டு இருக்க நீ அப்படிம்பாங்க. ஒரு 10 மணி ஆச்சு தெரியுமாம்பாங்க. அந்த இடத்துல எல்லாம் நான் தயவு செய்து செவடனாகவும் மூடனாகவும் இருந்தேன். ஒரே போடணும், அவ்வளவுதான். அதை முடிக்க தொடர்ந்து அதை நிறுத்தாம போட்டு மிக்க நன்றி மேம். நான் உங்களுடைய அறிமுகத்திலேயே சொன்னேன், ஸோ ஏற்கனவே உங்களோட செஷன் எல்லாமே அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி ஃபைனல் டச் எந்த ஒரு சூப்பரான ஒரு விஷயம். நிறைய நேரத்தில் தன்னை புத்திசாலியாக காட்டிக்கிறதுக்கு தான் எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இந்த உலகம் அப்படி தான் செயல்பட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து நான் உன்னை விட புத்திசாலி அப்படின்ட்டு காட்டுறதுக்கு போனால் அது அங்கே பிரச்சனையை தான் உருவாக்கி விடுது. இதுதான் நிறைய பிரச்சனைகள் காரணம். ஆனால் நீங்கள் நிறைய நேரத்தில் நீங்களும் மூடனாக இருந்திருக்கீங்க அப்படின்றதுக்கு நீங்கள் சொன்ன அந்த நிகழ்வே மிக சிறப்பான ஒரு நிகழ்வாக சொல்லியிருக்கீங்க. நன்றி மேம், மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வந்து பாட்டிலே போட்டுருக்காங்க, வேல்யூவல் நைஸ் செஷன் மேடம் அப்படின்னு பெஞ்சமின் அண்ணா போட்டிருக்காங்க. மேம் வந்து அவங்களுடைய நம்பரை வந்து நம்பர் ஷேர் பண்ணியிருக்காங்க, 9976419968 அப்படின்னு. அடுத்தது எஸ் மேம், அடுத்தது ஹீலர் வெங்கட்ராமன் சார். தேங்க்ஸ் ஜி, தேங்க்ஸ் ஜி, டாபிக் சூப்பர், கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ், ஹீலர் டிஆர்வின்னு போட்டிருக்காங்க. நன்றி சார். மீண்டும் மிகச்சிறப்பாக ஒரு அதிகாலை பொழுதாக ஒரு நாளை வழங்கிய இன்றைய பயிற்றுனர், இன்றைய பயிற்சியாளர் பிரேமலதா மேம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நண்பர்களே, இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்துட்டு அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும், பயணித்து வேலை நிமித்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும், வேலை நிமித்தம் காரணமாக வர இயலாத அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நற்புலரின் நன்றி வெளிப்படுத்தும். தொடர்ந்து நாளைக்கு அருணகிரி சாரோட செஷன், எல்லோரும் அவசியம் வந்துடுங்க. நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.